ஊரில் இருந்து அப்பா அம்மா எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ 2 நாளாகவே நாங்கள் எல்லோரும் அக்கா வீட்டுக்கு போகிறது, அங்கேருந்து எல்லோரும் இங்கே வர்றது அண்ட் சுற்றி பார்க்க போகிறது அப்படி இப்படின்னு கொஞ்சம் அலைச்சலாக தான் இருந்தது. நேற்று சாயங்காலம் தான் ரிட்டன் அவங்க ஊருக்கு கிளம்புறது தான் பிளான். ஸோ காலையில் எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அக்கா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே போய் நான்வெஜ் எல்லாம் வாங்கி மத்தியானம் சாப்பாடையும் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு அப்படியே உண்ட மயக்கத்தில் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கியாச்சு. அவங்களோட ரெண்டல் ஹவுஸ் மாடியில் ஒரு முல்லைச்செடி நல்லா படர்ந்து கிடக்கும். அதில் எப்போதுமே பூ இருக்கும். நான் அக்கா வீட்டுக்கு போனேன்னா இந்த பூவை மட்டும் பறிக்கிறதுக்கு மறக்கவே மாட்டேன். மத்தியானம் நல்லா தூங்கி முழிச்சதுக்கப்புறமா அப்படியே மாடிக்கு போயாச்சு. மாடியிலையும் நல்லா வெயிலெல்லாம் கம்மியாகிடுச்சு. நாங்கள் எல்லோரும் பூ பறிச்சிட்டு இருந்தோம். அடுவும் ஜோடனும் சைக்கிளோட்டி விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்களையும் அப்படியே விளையாட விட்டுட்டு பறிச்ச பூ எல்லாத்தையும் அங்கேயே உட்காந்து கையோட கட்டியாச்சு. நல்ல காற்றும் வீசிட்டு இருந்தது. வெயில் இல்லைங்கிறதுனால மாடியில் இருக்கவும் நல்லா இருந்தது. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். எப்படி இந்த 3 நாள் போச்சுன்னே தெரியல, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அதுக்கப்புறமா நைட்டு போல் அம்மா அப்பாவை அனுப்பி விடுறதுக்காக எல்லோரும் போயிருந்தோம். ட்ரெயின் 8:30க்கு தான். ஆனால் நாங்கள் ஒரு 8 மணிக்கெல்லாம் ஸ்டேஷன் போயிட்டோம், கொஞ்சம் முன்னாடியே போகிறது நல்லதுன்னு. அதுக்கப்புறமா அவங்களையும் ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு ஆட்லினுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறதுக்காக புக்ஸ் வாங்கணும்னு நினச்சிருந்தேன். ஸோ பக்கத்தில் தான் சரவணா ஸ்டோர், அங்கே போய் ஸ்டேஷ்னரியில் போய் புக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நைட்டு அக்கா வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் தான் எங்கள் வீட்டுக்கு போகிறதா பிளான். இந்த 3 நாளுமே ஃபேமிலியோடு சேர்ந்து ஹாப்பியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணியாச்சு.